அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை தன்னுடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கிறார்களோ ஒருவரும் அசைக்கப்பட்டு போவதில்லை. உங்களை பயமுறுத்துகிறவர்கள், இந்த இடத்தில் இல்லாமல் ஓடிவிட பண்ண வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தரை உங்கள் வலது பாரிசத்தில் நீங்கள் வைத்திருக்கிறபடினால. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் கடந்து செல்வீர்களானால் நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு இருக்கலாம். இந்த உலகத்தில் ஆண்டவரை யாராலும் எதிர்க்க முடியாது. அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் யாரை கண்டும் எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் சூழல்கள் என்னவாயிருந்தாலும், உங்களை எதிர்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஒன்றையும் கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தானியேல் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதனாலே அவரை எப்படியாகிலும் ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி அவரை பயமுறுத்தவும், அவருக்கு விரோதமாக சதிகள் செய்யவும் அவரை சுற்றி இருக்கிற அந்த அரசவையில் இருக்கிறவர்கள் முயற்சி செய்தார்கள். இப்படி என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் அவரிடத்தில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாமல், அவரை ஒரு வகையிலும் சீண்ட முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழல்களில் இவர்களாக ஒரு சற்பனையான ஒரு யோசனை செய்கிறார்கள். எப்படியாகிலும் இவன் கடவுளை வழிபடுகிறானே, அதை வைத்து பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு யோசனை செய்து அப்படியே அவனை பிடித்து விடுகிறார்கள். பிடித்து அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார்கள், சிங்க கபியிலே போடுவது. கடைசியில் ராஜா கூட அவனை காப்பாற்ற முடியாதபடிக்கு அவன் சிங்க கபியில் போடப்படுகிறான். ஆண்டவர் அவனுடைய வலது பாரிசத்தில் அவனுக்கு முன்பதாய் நிற்கிறார். சிங்கங்கள் அவனை ஒன்றும் சேதப்படுத்தவே இல்லை. ராஜாவும் இவனை காப்பாற்ற முடியாமல் சிங்க கபியில போட்டுவிட்டோமே என்ற ஆதங்கத்தோடு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கிறார். தானியேலே தானியேலே என்று சோக குரலோடு கூப்பிடுகிறார், அழுகையின் குரலோடு கூப்பிடுகிறார். அந்த தானியேல், ராஜாவே, ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒன்று கூடி உங்களை அசைக்க முயற்சி செய்தாலும், சிங்கம் போன்ற சூழ்நிலைகள் உங்களை தின்றுவிடும், உங்களை இல்லாமல் பண்ணிவிடும், பீறி போடுவிடும் என்ற சூழல்கள் இருந்தாலும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகையினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் அவ்வப்போது சோதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு இணைந்திருங்கள். கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைத்திருங்கள். உங்கள் வலது பாரிசத்தில் வைத்திருங்கள். உங்கள் சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும், யார் வந்தாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.